ரீகன் எங்க இருக்கு? அடி முன்னுக்கால வரோம் நம்மட. சரி நீ பின்னுக்கு வா நீ நோமல வா ஒளிஞ்சி வா. பக்கத்துலயா இருக்கு? என் பக்கத்துல தான். ரைட் பக்கத்துல தான் இரு. அப்படியே நில்லு இரு. அந்த சுற்றாடா உட்கார். என்ன டக்கு ஒளி பின்னுக்கு வா நீ. அடே என்ன சுற்றாடா. வெடிடா. ஹாய் பேபி, என்ன செய்றீங்க? சாப்பிட்றீங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே வந்து என்ன செய்றீங்க? மச்சான் வாட பின்னுக்கால வாட. எனக்கு பின்னுக்கால சுட்டுறான்டா. எனக்கு ஹெச்பியும் இல்லை, ஹெல்த்தும் இல்லை, பெண்ட மெடியும் இல்லை, என்கிட்ட வந்தா ஒரு ஆயுதமும் இல்லை. டக்குன்னு வாடா. இரு அப்படியே இருந்தா வாரம். இந்த பின்னாடி தான் வாரம். கொஞ்சம் இரு, அப்படியே இரு. அடே டக்குன்னு வாடா. நீ குனிஞ்சிரு, நான் வாரேன். டக்குன்னு வார. இரு நீ குனிஞ்சிர, நான் வாரேன். கொஞ்சம் இரு. அடே நான் சாக போறேன்டா. டக்குன்னு வா. இரு வாரேன். டக்குன்னு வார. இரு மச்சான் அங்க பாருடா, யாரு வாரதுன்னு. அப்படியே கொஞ்சம் இருடா. அடே அங்க பாருடா, யாரு வாரது? அடி ஸ்டீவன் வாரான்டா. அவனா வாரது? அது இந்த இவனையும் கூப்பிடு. அடே மச்சான் இங்க வாட. ஒரு துண்ணு ஃபோன் காய்ச்சி இருக்காம ஒரு எந்த நேரம் பார்த்தாலும் டக்குன்னு வா. நீ வந்து ஆத்தோட எடுக்க. டக்குன்னு வா ஓடி. தம்பி என்ன சேச்சிக்கெல்லாம் போயிட்டு வாரீங்க? அதில் என்ன பைபிளா வச்சிருக்கீங்க? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த காலத்துல இருந்து சேச்சிக்கெல்லாம் போறீங்க. தானே மச்சான் பாரு. நாங்களும் உங்களோட வயசு தான். எங்களோட வாழ்க்கையை பாருங்க. நாங்கள் எப்படி ஃபன்னா ஆத்தலா கேம் அடிச்சுக்கிட்டு, பப்ஜி விளையாண்டுக்கிட்டு, ஃபுட்பால் விளையாண்டு, கப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு எப்படி ஆத்தலா இருக்கோம் நாங்கள். நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க? சொல்லி வேலை இல்லை மச்சான். இவனெல்லாம் தானே மச்சான். போடு ஜெபிடா. போடா ஜெபி போ. இங்கிட்டு ஜெயிச்சிருக்கு. மச்சான் வார நீ. சொல்லி வேலை இல்லை. தம்பி என்ன பிரச்சனை? இல்லைண்ணா நான் சேச்சிக்கு போயிட்டு வந்து அண்ணா மாருங்க என்னை குழப்புறாங்க அண்ணா. நானும் சேச்சிக்கு போயிட்டு வரேன். எனக்கு மனசு கவலையாக இருக்கு அண்ணா. என்ன செய்கிறதுன்னு தெரியல அண்ணா. மனசு உடஞ்சிட்டேன் அண்ணா. எங்கள் யார்கிட்ட போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அண்ணா. எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்கு அண்ணா. தம்பி இதுதான் பிரச்சனையா? இதெல்லாம் குறித்து யோசிக்காதீங்க தம்பி. இன்னைக்கு நிறையா பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கூட விழுந்து போயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஏசப்பாவை உணர்ந்து கொள்ள முடியாமல் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துக்குரிய சந்தோஷம் தான் முக்கியம்னு. ஆனால் அதெல்லாம் இல்லை தம்பி. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? கடைசி நாட்களில் வார்த்தை சொல்லுது யோவேல் புஸ்தகத்தில், மாம்சமான யாவர் மேலும் உன் ஆவியை ஊற்றி வாலிபர்கள் தீர்க்க தரிசனமும் சொப்பனமும் காண்பார்கள். உனக்கு தெரியுமா நம்ம நிற்கிறோம் ரொம்ப கடைசி காலத்தில். ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ காட்டுறேன். ஹலோ பிரைஸ் லார்ட். அனுராதபுரத்திலே இருக்கிறதான எல்லா வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக ஒரு முக்கியமான செய்தி. வருகிறதான February 14 காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை யூத் ரிவைவல் ப்ரொபட்டிக் வர்ஷிப் என்கிறதான தலைப்பிலே
வாலிபர்களுக்காக ஒரு எழுப்புதல் கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவே அனுராதபுரத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக சொல்கிறது. யோவேல் புஸ்தகத்திலே கடைசி நாட்களில் கர்த்தர் தாமே தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். வாலிபர்கள் மீது விசேஷமாக கர்த்தருடைய வல்லமையையும் ஆவியையும் ஊற்றுவேன் என்று யோவேல் புஸ்தகத்திலே மிகவும் தெளிவாக சொல்கிறது. ஆகவே என் அருமையான தம்பி தங்கச்சி வாலிபர்கள், நாங்கள் நிற்பது இது கடைசி காலமாக காணப்படுகிறது. ஆகவே கடைசி காலத்தில் எழுப்புதலுக்காக கர்த்தர் ஒவ்வொரு வாலிபர்களையும் அழைக்கிறார். ஆகவே அனுராதபுரத்தில் இருக்கிறதான சிடிசி ரிசப்ஷன் ஹால் என்கிறதான இடத்திலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இப்பொழுது உங்களுக்கு ரெஜிஸ்டர் செய்யாத யாராவது இருந்தால் உடனே ரெஜிஸ்டர் செய்து கொண்டு வருகிறதான கூட்டத்தில் கலந்து கொண்டு கர்த்தருடைய எழுப்புதலுக்குள் நீங்களும் ஒரு பாத்திரனாக மாறும்படியாக நான் மிகவும் அன்போடு அழைக்கிறேன்.